வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொரோனாவுடைய லாக்டவுன் பீரியட்ல நம்ம இருக்கிறோம். எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் சில ஆக்டிவிட்டிஸ் க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு கூட நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த முறை கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல்ல ஏன் நம்ம வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு நான் வந்து வித்தியாசமாக வந்து இன்னைக்கு வீட்டில் இருந்தே உங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த பீரியட் வந்து ஒரு டஃப்பான பீரியட் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு 1 or 2 months நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக லாக்டவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டர்ன் ஓவர், நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ எல்லாமே அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. பட் மோர் தென் எவ்ரி திங் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ வி நீட் டு சஸ்டைன் இல்லையா? அதனால வந்து சில கஷ்டங்களை நம்ம பொறுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த லாக்டவுன் பீரியடை வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கோம். நான் பர்டிகுலராக பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. அந்த 24 hours அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கேன். நிறைய குரூப்ஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் சில விர்ச்சுவல் இன்டர்வியூஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. ஸோ இதில் டாபிக் என்னென்னு வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா, லைக் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் லைவ் சேட்டை வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெரி குட் ரெஸ்பான்ஸ், பியூட்டிஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க நீங்கள். ஓகே, குட். ஐ ஹோப் இந்த செஷனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இந்த செஷனை உங்களுக்கு ஆரம்பித்து நான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. வெல், கேமராஸ், லென்சஸ், ஃப்ளாஷஸ், அப்புறம் அதர் அக்சசரிஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு. அண்ட் யூனோ வெரி வெல், இந்த அக்சசரிஸ் இல்லாட்டி இந்த வி கால் இட் அஸ் எக்யூப்மெண்ட் ஆக்சுவலாக இல்லை, ஒரு எசென்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் மோர் ஃபோக்கஸ் ஆன் டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது ஜானரில் வேணும்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த சேட்டில் வரலாம். அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஆக்சுவலி. ஓகே, ஃபைன். ஸோ நாமளாம் வந்து ஃபோட்டோகிராஃபி நம்ம ஹாபியாக கற்றுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து லைக் நம்மளை நம்ம விசிபிளாக காமிச்சிக்கிறதுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் நம்மள ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டே இருப்போம். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லாட்டி இன்ஸ்டாவாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, எல்லாரும் நம்ம ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம ரைட்? ஸோ அப்படி நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அந்த சமயத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது. லெட்ஸ் see that வந்து நம்ம ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போகிறதா நம்ம வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய கமெண்ட்ஸ் இதில் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் சில பேர் வந்து பேசிக் ஃபோட்டோகிராஃபி 2 days ஒர்க் ஷாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து நிக்கான் 750ல் ஜூம் பண்ணால் பிக்சல் உடையுது அப்படிங்கிறாரு, தினேஷ் கண்ணன் அப்படிங்கிறவர். ஆனால் சோனியில் கேனன்லேயோ ஜூம் பண்ணால் அது நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக. ஓகே, நிக்கானில் ப்ராப்ளமானு கேட்டிருக்காரு. ஓகே, ஃபைன். ஸோ இதில் இந்த டிஸ்கஷனில் வந்து பேசிக்கலாக வந்து நான் ரொம்ப பிராண்ட் பேஸ்டாக பேச விரும்பல. பிகாஸ் அது வந்து ஒரு ஓப்பன் ஃபாரமில் அவ்வளோ சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ லெட்ஸ் see நம்ம எப்படி எவ்வளோ தூரம் வந்து உங்களை என்லைட்டல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து என்லைட்டல் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஃபைன், குட். இல்லை, நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேனனுடைய EOS R அதை வந்து ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து EOS R வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு, மாடலிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா இருக்குமா, ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. டெஃபினட்டாக வந்து ஐ திங்க் கேனனுடைய ஃபர்ஸ்ட் மிரர்லெஸ் கேமரா உங்களுக்கு ஆக்சுவலாக டெஃபினட்டாக வந்து அது என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபருக்கு ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கேனன் யூஸராக இருந்துட்டு நீங்கள் மிரர்லெஸ்க்கு போகும்போது டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. பட் ஸ்டில் தெர் இஸ் அகெயின் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் வெரி பிக் உங்களுக்கு இல்லை. நெக்ஸ்ட் another 1 or 2 months பார்த்தீங்க அப்படின்னா லைக் கேனனில் வந்து EOS R5 வரதா பேசிக்கிறாங்க உங்களுக்கு. அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வந்து ஈவன் அதர் பிராண்ட்ஸை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, அவங்கள ஷேக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் நிறைய யூடியூப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் இட்ஸ் லவ்லி ஸ்டெப் ஃப்ரம் கேனன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து
அவங்க ஆர் ரிலீஸ் பண்ணும்போதே நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, அது ஒரு மற்ற கேமராஸுக்கு பர்டிகுலர்லி சோனிக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி ஒரு கேமரா கேனல் இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போது R5 டெஃபினட்டாக வந்து சோனிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, பட் தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. நார்மலாக ஒரு கேமரா நம்ம வாங்கணும் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா, அதை எந்த பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நாலேஜ் அபவுட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியுமா, இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கம்ப்ளீட்டாக தெரியுமா, இல்லாட்டி வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம எக்யூப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. பிகாஸ் பிகினர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான அட்வான்ஸ் கேமராஸ் வச்சிருந்தாங்கன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவங்களால ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் சம்டைம்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த கேமரா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆக்சுவலி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்ன கேமரா நம்ம வாங்க போகிறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கேனன்ல வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் இருக்கு, 1300 இருக்கு, இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு மிடில் ஆர்டர் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 80D உங்களுக்கு 90D இருக்கு, அதுக்கப்புறம் 6D Mark II இருக்கு, அப்புறம் லைக் 5Dல எடுத்துட்டீங்கன்னா Mark IV வரைக்கும் வந்துருச்சு, உங்களுக்கு SR இருக்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் 1DS Mark III வந்துருச்சு. ஸோ இப்படி இவ்வளோ கேமராஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த கேமராஸை வந்து பேசிக் ஃபோட்டோகிராஃபியே ஒன்றும் சரியா தெரியாம, ஃபண்டமெண்டல்ஸே தெரியாம நேராக எடுத்துன்னு போயிட்டீங்க 1DX Mark III வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேமராவுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கேமரா அப்படிங்கிறது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அவர் நாலேஜ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த கேமரா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நீங்க கிராப் சென்சார் கேமரா யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி ஒரு என்ட்ரி லெவல் கேமரா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ யூ வாண்ட் டு கோ ஃபார் அ ஃபுல் ஃப்ரேம் கேமரா. ஓகே, ஸோ நேராக ஜம்ப் பண்ணிட்டு அங்கே வந்து 1DX Mark III நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் பிரிட்ஜ் கேமரான்னு சொல்லக்கூடிய அந்த 6D Mark II நீங்க போகலாம் டெஃபினட்டா. பிகாஸ் அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சாருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா. பட் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்குள்ள நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா இருக்கிறது எப்பவுமே நல்லதா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஆக்சுவலா. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, அதனுடைய சென்சார் சைஸ் பெருசு அப்படிங்கிறதுனால இமேஜ் குவாலிட்டி பெட்டரா இருக்கும் உங்களுக்கு, டைனமிக் ரேஞ்ச் பெட்டரா இருக்கும், அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு வந்து ஓவராலா வந்து அதனுடைய மெகா பிக்சல்ஸ் கவுண்ட் அதிகம் வரும்போது ரெசல்யூஷன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சில சமயத்தில் நீங்கள் அதை எடுத்து பெருசு பண்ணிட்டு கிராப் பண்ணி கூட நீங்கள் பெருசு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டடியாக இருக்கும் உங்களுக்கு, வெதர் ப்ரூஃபாக இருக்கும் உங்களுக்கு, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், அண்ட் ரஃப் அண்ட் டஃப் ஹேண்டில் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து லைக் நம்ம கேமரா வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பண்ண வேண்டியது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா. இன்னொரு முக்கியமான ரீசன் நான் ஏன் ஃபுல் ஃப்ரேம் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸோடைய ஆக்சுவல் ஃபோக்கல் லென்த்தோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க 24-105 நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா 24 ஆக்சுவல் வைட் ஆங்கிள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். பட் அதே 24 நீங்க கிராப் சென்சார்ல போடும்போது அது வந்து உங்களுக்கு 36 mm ஆயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு லென்ஸோட எஃபெக்டிவான ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் யூ கேன் கோ ஃபார் அ ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா. அண்ட் அதில் என்ட்ரி லெவல் கேமரா கூட நீங்க ஆரம்பிக்கலாம். மேபி வந்து ஒரு 6D Mark IIல ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா சோனி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து A7ல ஆரம்பிக்கலாம், A7 IIல ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணலாம். நிக்கான் எடுத்துட்டீங்கன்னா D750 ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து பிரிட்ஜ் கேமராஸ் பிகினிங்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காது உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, வெல் அப்புறம் எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கும்போது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரா இருப்பீங்க, ஃபுல் ஃப்ரேம் வாங்குறத நீங்க டிசைட் பண்ணுவீங்க. பட் அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா கேனன் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 5D Mark IV வாங்குறதா இல்லாட்டி 6D Mark II வாங்குறதா. ஸோ இதுதான் டிபேட் நமக்கு ஆக்சுவலா. அப்போ பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஒரு கிரைட்டீரியாவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து 5D Mark IV வாங்க முடியாது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ரைட், ஓகே, பிரைஸ் கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க 6Dக்கு செட்டில் ஆகிறதுல தப்பே கிடையாது. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ மேஜர் ஃபேக்டர். ஏன்னா நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது எவ்வளவு அதுல இருந்து நம்ம திரும்ப பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்தது. அதனால யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஹையன் கேமரா வாங்கியிருக்காரு, ஹையன் லென்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி வாங்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நமக்கு அந்த மாதிரி டர்ன் ஓவர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதனால இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபில வந்து ஐ திங்க் கேமராஸை புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்க்குற கேமராலாம் வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை, வச்சிருக்க கேமரா நல்லா இல்லைன்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆக்சுவலா. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எக்கச்சக்கமான கேமராஸ் மார்க்கெட்ல இருக்கு, எல்லா கேமரா நம்ம வாங்க முடியாது. அதே மாதிரி 6 மாசம் ஒரு கேமரா புதுசா வந்துட்டே இருக்கு, எல்லா கேமரா நம்ம அப்டேட் பண்றங்கிற பேர்ல வந்து பழைய கேமரா குப்பை தொட்டியில போட்டு புது கேமரா வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் நாட் த ரைட் சைன் ஆக்சுவலா. ஓகே, அதனால நீங்க என்ன கேமரா வச்சிருக்கீங்களோ அந்த கேமரா வச்சுட்டு போட்டோகிராஃபில நீங்க அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றது அதுதான். ஓகே, நிறைய சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா
எங்கிட்ட கேட்பாங்க, எது நல்ல கேமரா ஒரு ஒன்று சொல்லுங்க. நான் வந்து எனக்கு 40,000 பீஸ்ல நல்ல கேமரா சொல்லுங்க, இல்லாட்டி 1 லேக்ல நல்ல கேமரா சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இது கஷ்டமான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகே. ஸோ எல்லா கேமராமே நல்ல கேமரா தான். நீங்க வந்து நல்ல படம் எடுக்கிற வரைக்கும் தான். நல்ல படம் எடுத்தீங்கன்னா எல்லா கேமரா நல்ல கேமரா இருக்கும் ஆக்சுவலா. பட் நீங்க ரியலா ப்ரொஃபஷனலா ஹை எண்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் குவாலிட்டி எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. மறந்துடாதீங்க. நீங்க ஒரு அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபரா இருந்தீங்க அப்படின்னா யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி. ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க உங்களால வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லைக் கேனன் சீரிஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிகினரா இருந்து கொஞ்சம் நீங்க ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் செட்டில் ஃபார் 80D அண்ட் 90D. இது எல்லாமே வந்து ஏபிஎஸ்சி சென்சார் கேமராஸ் உங்களுக்கு. இல்லை உங்களால கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு அவங்களால வந்து ஃபுல் ஃப்ரேம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 6D Mark II யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தரோ ப்ரொஃபஷனல் ஆகணும், என்னால் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் லைக் 5D Mark IV. நீங்களே வந்து அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்க, ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்கன்னா ஐ வுட் சம்டைம்ஸ் சஜஸ்ட் யூ 5D SR பிகாஸ் இட்ஸ் சூப்பர் ரெசல்யூஷன் கேமரா. SR கிட்டத்தட்ட 50 மெகா பிக்சல்ஸ் இருக்கு. உங்களால் வந்து பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ்லாம் போடுறதுக்கு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அதனால இதுல வந்து எந்த விஷயங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு கேமரா வந்து 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் ஷூட் பண்ணுது, இல்லாட்டி வந்து 15 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் ஷூட் பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஐ திங்க் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு அது தேவையா அப்படின்னா நிச்சயமா அது தேவையில்லை. ஆக்சுவலாக அது வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கோ இல்லாட்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபருக்கோ உங்களுக்கு தேவையானதாக இருக்க முடியும். அதனால அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கேமராஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. நிக்கான் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு D750லேருந்து ஆரம்பிச்சு 780, அப்புறம் Z60ல மிரர்லெஸ், Z70 அந்த மாதிரி மிரர்லெஸ் கேமராஸ், அப்புறம் D810, 820, 850 அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல நீங்க போகலாம். DSLR அண்ட் மிரர்லெஸ் நான் மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன். கேமரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 5D Mark III, Mark IV, அப்புறம் 5D EOS R நீங்க போய்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோ லெவல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க என்டர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோனி எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா A7II, A7R3 இல்லாட்டி A7R4 இதெல்லாம் மாதிரி கேமராஸ்லாம் உங்களுக்கு ஸ்டன்னிங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆக்சுவலா. அப்போ வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஐ காட் அ குட் கேமரா, ஸோ அதனால வந்து என்னோட படங்கள் நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி பேனாசோனிக்லும் கூட போகலாம் நீங்க. பேனாசோனிக்ல DC S1R அப்புறம் S1H அந்த மாதிரி கேமராஸ்லாம் கூட உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. குட். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேமரா ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலா. ஸோ குயிக்காக வந்து லென்சஸ் பற்றி நம்ம பார்த்துலாம். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் நான் வரேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, ஸோ லென்சஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய கண்ணு மாதிரி. ஓகே, ஸோ அந்த விஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இல்லை, அது கிளியரா இல்லை, ஒரு ப்ராப்பரான கான்ட்ராஸ்டோட இல்லை, இல்லை வந்து அன்வான்ட் கிளேர் ரிலேட்டிவ் வந்து ஆப்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அதை ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, கேனனா இருந்துச்சுன்னா எல் சீரிஸ் லென்சஸ் நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி வந்து மற்ற பிராண்ட்ஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த பிராண்ட்ஸ்னுடைய ப்ரொஃபஷனல் லென்ஸுக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகிடணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலாக. அதனால வந்து நீங்கள் பேசிக்கான லென்சஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேனனா இருக்கும்போது EFS லென்சஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், EF லென்சஸ், எல் லென்சஸ்க்கு நீங்கள் போகலாம். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா அந்த மாதிரி லென்சஸ்ல வந்து உங்களுக்கு நான் காம்ப்ரமைசிங் இமேஜஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த படத்தை நீங்க ஒர்க் பண்ணும்போது லென்ஸ் வந்து நல்லா வாட்டர் ஃபோக்கஸ் பண்ணும், ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு. அண்ட் அதை தவிர வந்து எந்த விதமான மேஜரான ஒரு ஆப்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ் வந்து அதில் உங்களுக்கு இருக்காது. அதையும் தவிர ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதனுடைய டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கிட்ட வந்து ஒரு 7200 லென்ஸ் ஒன்று இருக்கு, அது கேனனுடைய f2.8 லென்ஸ். அது வாங்கி கிட்டத்தட்ட 15 years ஆச்சு. ஓகே, ஸ்டில் ஐம் யூசிங் இட். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா வந்து ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில கேமராஸ் வந்து நமக்கு கட்டாயமா லென்சஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதனால நான் அந்த மாதிரி சில லென்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல பேசிக்கா 24 to 105 கிட் லென்ஸ் ஐ திங்க் இட் கம்ஸ் வித் கேமராவோட வருது ஆக்சுவலா. அது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிகாஸ் நல்ல வைட் ஆங்கிள் லென்ஸ் 24ல இருக்கு. 105 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். F4 டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளாஷ் இருந்துச்சுன்னா போதும், இல்ல ISO கூட நீங்க ஸ்லைட்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ இதுல ஒரு அருமையான ஒரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, 7200ல உங்களுக்கு F4 ஒன்று இருக்கு, அதே மாதிரி F2.8 இருக்கு ஆக்சுவலா. இந்த ரெண்டு லென்ஸ்ல எந்த லென்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமா இருக்கும் ஆக்சுவலா.
ஸோ இதில் நீங்கள் நிறைய லோ லைட்டில் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் 2.8 போய்க்கலாம். நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி தான் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னா F4 போய்க்கலாம். அண்ட் F4 லென்ஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே வந்து தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டுடியோவில் ஐ திங்க் F4 போதுமானதாக இருக்கும். அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைபாடில் யூஸ் பண்ணி லாங் லென்ஸ் யூஸ் பண்ணி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு F2.8 லென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, குட். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹியர். அது தவிர வந்து ஃப்ளாஷஸுக்கு நீங்கள் போகும்போது இன்னும் சில பேர் கேட்கலாம் ஆக்சுவலாக 85mm லென்ஸ் இருக்கு, 35mm இருக்கு, அப்புறம் வந்து ஆர்க் லென்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக டெஃபினட்டாக அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. பிகாஸ் அது நீங்கள் எந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு பொறுத்து இருக்கு. ஐ திங்க் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் அது மாதிரி ஒரு பிரைம் லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் காம்போசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜூம் லென்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து அந்த ஜூம் லென்சஸ் மட்டுமே உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னும் சார் வந்து 1635 கூட நீங்கள் போகலாம். பியூட்டிஃபுல்லான லென்ஸ், எஸ்பெஷலி வந்து ஈவெண்ட்ஸுக்கு, அப்புறம் வந்து லைக் வெட்டிங் மாதிரி விஷயத்துக்குலாம் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 16 வைட் பார்த்தீங்களா, அந்த ஃபுல் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங்கான ஒரு அவுட்புட் கொடுக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அது என்னுடைய ஃபேவரட் லென்ஸ் கூட நான் சொல்லுவேன். நான் வெட்டிங் எடுக்கும்போது நிறைய சமயத்தில் நான் 1635 போட்டு தான் யூஸ் பண்ணி எடுப்பேன் ஆக்சுவலாக. தட்ஸ் a குட் லென்ஸ் செக்ஷன். பட் சில சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த பிரைம் லென்சஸ் இருக்கு இல்லையா, 35 1.8, 50mm 1.4 or 1.2, 85mm 1.8, 1.4, 1.8, இல்லை 15mm ஃபிஷ் ஐ லென்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஹையர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கணும் கூட அவசியம் கிடையாது, ஹையர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு வெட்டிங்க்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, குட். கமிங் டு ஃபிளாஷஸ், ஒரு பெஸ்ட் ஃபிளாஷ் வித் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ். ஓகே, நம்மளால வந்து வாங்கக்கூடிய ஒரு விலை, அதே சமயத்தில் நல்லமான ஃபிளாஷ் அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் கோடாக் சீரிஸ் ஃபிளாஷஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. கோடாக்ஸ் V1 ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லைட், அது கூட நல்லா இருக்கும். அதோட விலை கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா V860 Mark II கூட நீங்கள் போய்க்கலாம். அதை தவிர வந்து உங்களுக்கு இன்னும் சில ஃபிளாஷஸ் உங்களுக்கு திங்க் ப்ரோ ஃபிளாஷஸ், ஸ்டுடியோ ஃபிளாஷஸ் இருக்கு இல்லையா, பேட்டரி பேக்ட் ஓட உள்ள ஃபிளாஷஸ், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதில் வந்து லைக் 8200 8400 ஐ திங்க் மோர் தென் எனஃபாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த ரெண்டு ஃபிளாஷும். அப்புறம் ஸ்பீட் லைட்டோட பிராக்கெட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து நீங்கள் அந்த ஸ்பீட் லைட்டை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அம்ப்ரெல்லா போட்டோ சாஃப்ட் பாக்ஸை போட்டோ எடுக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இதை தவிர ஆக்சசரிஸ், நீங்கள் சாஃப்ட் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஜாப் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எது நீங்கள் கட்டாயம் வாங்கணும், நீங்கள் ஃபேஷன் இல்லாட்டி வந்து போர்ட்ரேட் அதிகமாக பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா பியூட்டி டிஷ் ஒன்று வாங்கணும் நீங்கள். ஓகே, அந்த ஐ திங்க் 18 inches இருக்கு பார்த்தீங்களா, அந்த பியூட்டி டிஷ் பெருசாக இருக்கிற ரவுண்டாக உங்களுக்கு, அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதனுடைய அவுட்புட் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. சில சமயத்தில் ஒரு டீப் ஆப்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வாங்க வேண்டியது 2x2 சாஃப்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேபி லைக் த ஹியூஜ் ஆப்டா இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஃபைன். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய சேட்டுக்கு நான் வரேன் வந்து சில விஷயங்களை நான் இதில் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக. நாங்கள் அங்கங்கே உங்களுக்கு சாம்பிளாக 1-2 எடுத்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேவா, ரைட். ஸோ கோவையிலேருந்து அப்துல்லா கேட்டிருக்காரு, கேனன் அண்ட் நிக்கான் இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிரேட் எது சார் கேட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, பிடிச்ச கலர் கிரேடை நானே கொண்டு வந்துடுவேன் ஆக்சுவலாக, இரஸ்பெக்ட் ஆஃப் த கேமரா மாடல் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த கலர் கிரேட் அண்ட் கலர் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு விஷயத்த கேமராவில் செட் பண்ணி எடுக்கிறதுனால வரக்கூடியது, அது பிராண்ட்னால வரக்கூடியது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த கோவிட்ல வந்து லைக் எல்லாருமே கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, எப்படி பிஸ்னஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. இது மோஸ்ட் ரிலவெண்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் இதில். ஓகே, ஃபைன். இது வந்து எல்லாருக்குமே ஏற்பட்ட விஷயம், நமக்கு மட்டும் ஏற்பட்ட விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஓவராலாக எக்கனாமி வந்து டவுன் ஆகும். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினட்டாக ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியை அது பெரிய அளவில் பாதிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த 3 months நம்ம மிஸ் பண்ண அசைன்மெண்ட்ஸ் மேபி ஃபியூச்சரில் வரலாம். அப்படி வந்தால் கூட அவங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டாக இருந்துச்சுன்னா இது பெருசாக அஃபெக்ட் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு 2.5 lakhsக்கு உங்களுக்கு வெட்டிங் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் 1.5 பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுல என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா லைக் நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தான். ஏன்னா இது வந்து நமக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலா, எல்லா பிசினஸ்க்குமே ஏற்பட்டிருக்கு. ஆனா பர்டிகுலரா நமக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்க அப்படின்னா
பீப்புள் சம்மந்தப்பட்ட ஒர்க் நம்ம பண்ணுறதுனால இந்த விஷயம் வந்து ஃபுல்லாக நார்மலாக ஆகிற வரைக்கும் நம்ம போய் வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. மற்றவங்க கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சரியான அவங்க போயிடலாம். பட் நம்ம அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக்காக எடுத்துக்கோங்க நீங்கள் ஆக்சுவலாக. அதை தவிர நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக்காக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சில கண்டிஜென்சிக்கு நம்மளை வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிது எப்போ வேணால் ஏற்படலாம் நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, அதனால நீங்கள் உங்களுடைய இன்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டான முறையில் கிளைண்ட்ஸை சார்ஜ் பண்ணி அண்ட் ஓரளவுக்கு பேசிக்காக வந்து ஒரு கொஞ்சம் சேவிங்ஸோட நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா, உங்கள் கேஷ் ஃப்ளோ அது மாதிரி மேனேஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால உங்களுடைய சார்ஜஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு நம்மளால அவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ண முடியாது. பட் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட நான் உங்கள்கிட்ட பேசும்போது அதான் அவங்க சொன்னாங்க. ஸோ இதில் என்ன நடக்குது கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னுடைய எஸ்டிமேட் இன்னும் ஒரு 1 year ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பழையபடி நார்மலாக வந்து நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 1 year ஆகும் ஆக்சுவலாக. அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது வந்து எது வேணா இருக்கலாம். ஓகே, அன்வான்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுலையோ இல்லாட்டி வந்து அன்வான்டாக நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆக்சுவலாக ஓவர் ஹெட்ஸ் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ மொத்தத்தில் நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இட் இஸ் நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, யா, ஸோ குட். நிறைய விஷயங்கள் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஓகே, ரிவ்யூலாம் கேட்டிருக்காரு. ரிவ்யூலாம் இங்கே நம்ம எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ரிவ்யூ ஆல்ரெடி நான் சில கேமராஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யாராவது இங்கிலீஷில் கேட்குறதா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் இதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜேபிஜியில் வந்து 3 பிரிவு இருப்பது போல ரால் ஃபார்மேட்ல பிரிவுகள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இருக்க கேமராஸில் இருக்கேன். உங்களுக்கு ராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராவில் ஸ்மால், மீடியம், ஃபுல் அப்படின்றது பார்த்தீங்களா. இது ஒன்றும் இல்லை, ராவுடைய குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. எப்படி ஜேபிஜியில் உங்களுக்கு ரெசல்யூஷன் குறையுதோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கலாம். கேமராஸில் வந்து உங்களுக்கு லைக் 5D Mark 4 மாதிரி கேமராஸ்லாம் அது உங்களுக்கு இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியில், அதாவது சூர்யா ஸ்டுடியோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டேஜில் அம்ப்ரெல்லா லைட்டு தெரியுது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு அம்ப்ரெல்லா லைட் இல்லாமல் வேற எந்த மாதிரி லைட்டை எடுக்கலாம்? எப்படி எனக்கு இன்னும் புரியல ஆக்சுவலாக. ஸ்டேஜில் அம்ப்ரெல்லா லைட் தெரியுது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, லைக் என்ன கொஸ்டின்ஸ் அவர் கேட்டிருக்காரு எனக்கு கேட்டால் புரியல. திரும்ப கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி கொடுங்க. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு புரியும் ஆக்சுவலாக. ஓகே, some customers, சுரேஷ் பாபு கேட்டிருக்காரு, some customers ask for a raw format. What can I tell them to avoid? ஓகே, ஈஸியாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஆமாம், சம் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரா ஃபார்மேட் கேட்பாங்க. ஏன்னா அது ஏன் கேட்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகே, ஸோ ரா ஃபார்மேட்டை வச்சு அவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா ரா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு யூசபிள் ஃபார்மேட் இல்லை. அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அது ஒரு இன்டர்மீடியட் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் உள்ள ஒரு ஃபிலிம் நெகட்டிவ் மாதிரி. பட் அவங்களுடைய அறியாமை தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்ஸோடைய ஒரு இக்னரன்ஸ் என்னன்னா, நான் பணம் கொடுக்குறேன், நீ எல்லாத்தையும் கொடுத்துருவேன் என்கிட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. பட் ஐ திங்க் கொடுத்துடலாம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இல்லை, காசை வாங்கிட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, ஃபுல் ஃபைல்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். பிகாஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கும் சார்ஜ் பண்ணிட்டு என்னென்ன ஃபைல்ஸ் அவங்க எடுத்துமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. அது என்ன இருக்கு ஆக்சுவலாக. ஸோ தட் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக போயிடும் இல்லையா. நம்ம அவங்க ஃபைல்ஸ்லாம் வச்சு பத்திரம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லாட்டி 6 வருஷம் கழிச்சு வந்து, சார் இன்னைக்கு வெட்டிங் எடுத்தீங்களா, அதுலேருந்து இந்த ஃபைல் வேணும், இந்த பிரிண்ட் பண்ண கேட்டாங்கன்னா நம்ம இருக்கிற பிஸி ஷெடியூலில் அதெல்லாம் திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, இட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லியே கொடுக்கலாம். ரா ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எதுக்கும் யூஸ் ஆகாது. உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ராவில் இருந்தால் நாங்கள் கரெக்ஷன்ஸ் தான் பண்ணி ஜிபிஜி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரா ஃபார்மேட் வேறு எங்கேயும் ஓப்பன் ஆகாது அப்படிங்கலாம் சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா கொடுத்துருங்க. அதில் என்ன இருக்குது, அந்த காலத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாஸ்போர்ட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது நெகட்டிவ் எல்லாம் பத்திரமா வச்சிருந்தோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லையா. இப்போ என்ன பண்ண, பாஸ்போர்ட் எடுத்தவொன்னு அந்த ஒரிஜினல் ஃபைல் அவங்களுக்கு கொடுத்துட்றோமா இல்லையா ஆக்சுவலாக. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுமே தவிர இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டு நான் ரா ஃபார்மேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க வேண்டாம். கொடுத்துருங்க, நான் கொடுத்துருவேன் ஆக்சுவலாக. ஓகேவா, ரைட். எஸ், Pratika Sonali, okay, I wanted to know more about the film cameras and the difference between DSLR and the mirrorless actually. Okay, fine. Film cameras ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமராஸ். பிகாஸ் நான் ஃபில்ம் வந்ததுனால சொல்கிறேன் உங்களுக்கு. டிஎஸ்எல்ஆர் அப்படி இல்லை. உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து யூ நோ வாட் யூ ஷாட், நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறத டிஎஸ்எல்ஆர் உங்களுக்கு காமிக்கும்.
ஃபிலிம் கேமரா வந்து நீங்க என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறதும் காமிக்காது, என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கிறதும் அது காமிக்காது ஆக்சுவலா. ஓகே, அதனால ஃபிலிம் கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு ரியல் போட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா. அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது, உங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். டிஎஸ்எல்ஆர் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் நம்ம எடுத்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பின்பக்கம் திருப்பி பார்க்கறது அளவுக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஸோ தவறுகள் பண்ணியிருந்தா உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அதுக்கு அந்த அந்த டிஎஸ்எல்ஆர் ஃபார்மேட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் கூட அதை ரொம்ப ரசிச்சு ஆக்சுவலா நான் பண்ணுவேன். அதை தாண்டி மிரர்லெஸ் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத முன்னாடியே காமிக்குது வியூ ஃபைண்டர். திஸ் இஸ் சம்திங் சூப்பர். ஓகே, அதனால தான் போட்டோகிராஃபி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆயிட்டு வருது. இதோட கூட இன்னும் ஈஸி ஆயிடும் ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்து நான் வச்சிருக்க லைட்டிங் சரியா இருக்கா, நான் எடுக்கக்கூடிய படம் எப்படி வரும் அப்படிங்கிறத ப்ரீ விஷுவலைஸ் பண்ணி என்னுடைய சென்சார்ல அது எப்படி தெரியும் அப்படிங்கிறதே மிரர்லெஸ் கேமரா எனக்கு காமிக்குதே. ஸோ அதனால ஐ திங்க் ஃபியூச்சர் இஸ் ஃபார் மிரர்லெஸ் கேமரா அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி என்டாஸ் மிரர்லெஸ் கேமராஸ். ஓகே, ஸோ ஃபியூச்சர் நோக்கி நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்தே புது கேமராஸ் வரும்போது, ஏன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளுடைய வேலையை ரொம்ப எளிதி பண்றது, வேகம் பண்றது, நம்ம வந்து அக்யூரேட்டா ஒரு விஷயத்தை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதான் அதனுடைய மேஜரான டிஃபரன்ஸ் மிருத்திகா. அண்ட் எஸ், மேக்ரோ லென்ஸா இதுல யார் கேட்கிறாரு ஆக்சுவலா? ஒரு செகண்ட் இருங்க, யாரோ ஒரு மேக்ரோ லென்ஸ் பத்தி ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. எங்க இருக்குமா அது? ரீட் தட். Just the best macro lens and zoom lens to buy for Canon 7070. ஓகே, மேக்ரோ லென்ஸ் பத்தி கேட்டிருக்காரு யாரோ ஒருத்தர் ஆக்சுவலா. மதுசூதனன் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, மேக்ரோ போட்டோகிராஃபிகள் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா மேக்ரோ லென்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேக்ரோ லென்ஸ்ல வந்து நீங்க கிராப் சென்சார் கேமரா வச்சிருந்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு 60 mm மேக்ரோ லென்ஸ் இருக்கு கேனன்ல. ஓகே, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிராப் சென்சார் கேமராவா வச்சிருந்தீங்கன்னா, கிராப் சென்சார் கேமராவே நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 60 இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னைக்கு நான் கிராப் சென்சார் கேமரா வச்சிருக்கேன், இன்னும் மேபி டவுன் த லைன் நான் வந்து ஃபுல் ஃப்ரேமுக்கு மாறிடுவேன் அப்படின்னு மாறி இருந்துச்சுன்னா நீங்க 60 mm பதிலாக என்ன பண்ணலாம், நீங்க வந்து 100 mm மேக்ரோ போயிடலாம். 100 mm f2.8 வித் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் IS. அது நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த லென்ஸுக்கு போய்க்கோங்க. ஜூம் லென்ஸை பொறுத்தவரை அதே மாதிரி தான். நீங்க வந்து நீங்க கிராப் சென்சார்லேயே கண்டினியூ பண்றதா இருந்துச்சு அப்படின்னா 18 to 135 அந்த கிட் லென்ஸ் வரும் பார்த்தீங்களா, சூப்பரான லென்ஸ். அந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மல்டிபர்பஸ் லென்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் இஃப் யூர் கோயிங் ஃபார் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க வந்து லைக் நீங்க ஃபுல் ஃப்ரேம் வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, EF லென்சஸ் வாங்குங்க. EFS லென்சஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி 24-105 வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வந்து 70-200 வாங்கிடுங்க. அந்த மாதிரி சில லென்சஸ் வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலா. ஓகே, குட். எஸ், லைக் யார் கேட்டிருக்காது ஆக்சுவலா? எஸ், இதுல நிறைய வந்திருக்கேன். நான் வந்து இந்த பர்டிகுலர் கமெண்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஓகே, பட் ஐம் ஷூர் ஐ பி ஏபிள் டு ரிப்ளை ஆல் தீஸ் கமெண்ட்ஸ். லைக் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின்னாடி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஆக்சுவலா. ஓகே, சொல்லுது. ஓகே, யார் கேட்டிருக்காரு? அனு ராமானுஜம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. நான் எழுதின லைக் ஸ்டார்டிங் வித் DSLR கேமரா அப்படிங்கிற புக் வந்து பேசிக் போட்டோகிராஃபிக்கு போதுமான்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. டெஃபினட்டா அது போதும். நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்ல வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அந்த புக்கோட கேப்ஷனே அப்படி கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் வித் யுவர் DSLR கேமரா அப்படிங்கிறது. இது வந்து உங்க மிரர்லெஸ் கேமராவுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, நான் மிரர்லெஸ் கேமரா வரதுக்கு முன்னாடி எழுதின புக்கு, அதனால மிரர்லெஸ்ன்னு போட்டிருக்கேன். பட் அது வந்து உங்களுக்கு ஐ திங்க் இதுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, அண்ட் சாஃப்ட் பாக்ஸ் பெட்டரா இருக்கா இல்லாட்டி வந்து அம்ப்ரெல்லா பெட்டரா இருக்கான்னு யாரோ ஒருத்தர் கேட்டாரு, பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இதுல எது பெட்டர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்ம ஸ்டுடியோல யூஸ் பண்ணக்கூடிய லைட் மாடிஃபயர்ஸ் இல்லையா, அம்ப்ரெல்லால இருந்து ஆரம்பிச்சு 2x2 சாஃப்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஒரு பெரிய ஆப்டா பாக்ஸ், இல்ல வந்து லைக் பாரபோலிக் ஆப்டா சாஃப்ட் பாக்ஸ், இல்ல வெர்டிகல் சாஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா
லைட் மாடிஃபயர்ஸ்னு சொல்றோம். லைட் மாடிஃபயர்ஸ் அப்படின்னா லைட்டை வந்து உங்களுக்கு மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டிவைசஸ். அதனால வந்து ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. அம்ப்ரெல்லாவும் சாஃப்ட் பாக்ஸும் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா அம்ப்ரெல்லால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னா லைட் வந்து உங்களுக்கு வைடா ஸ்ப்ரெட் ஆகும், ஓவரால் லைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷனல் லைட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாஃப்ட் பாக்ஸ்க்கு போய்க்கலாம். சாஃப்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சாஃப்டா இருந்தா கூட லைட் வந்து கொஞ்சம் டைரக்ஷனலா இருக்கும் ஆக்சுவலா. அதனால தான் சாஃப்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்ப்ரெல்லாவை விட உங்களுக்கு அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா எனக்கு சாஃப்ட் லைட் வேணும், ஆனா அந்த லைட்டுக்கு ஒரு சின்ன டைரக்ஷன் இருக்கணும் இல்லையா? அதாவது ஒரு விண்டோல இருந்து லைட் வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி எஃபெக்ட் எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு வந்து லைக் சாஃப்ட் பாக்ஸ்ல கிடைக்கும். இன்னொரு வந்து அம்ப்ரெல்லாஸ் இன்னொரு பெரிய ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா அந்த எல்லா இடத்துலயும் வைடா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதுனால உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டா இல்லாட்டி நியூட்ரலா இல்லை அப்படின்னா, நியூட்ரல் அப்படின்னா அது ஒயிட்டா இருக்கணும், இல்லாட்டி கிரேயா இருக்கணும், இல்லாட்டி பிளாக்கா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம வேற ஏதாவது கலரா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் அப்படியே வந்து சப்ஜெக்ட்ல வந்து ஏறிடும். இது வந்து மேஜர் ப்ராப்ளம் அம்ப்ரெல்லா ஆக்சுவலா. பட் ஸ்டில் அம்ப்ரெல்லாவை நம்ம யூஸ் பண்ணலாம். நானே கூட நிறைய சமயத்துல என்னுடைய ஷூட்டுக்கு, போர்ட்ரேட் ஷூட்டுக்கு சில சமயத்துல நான் அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுவேன். பட் பல சமயத்துல இண்டஸ்ட்ரியல் ஷூட் பண்ணும்போது, லொகேஷன் ஷூட்ல பண்ணும்போது ஒன்னும் லைட்டா நான் பவுன்ஸ் பண்ணுவேன், இல்லாட்டி வந்து அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த சமயத்துல எனக்கு வந்து லைட் வந்து உங்களுக்கு வைடா ப்ராடா எனக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சுவலா. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் தட். ஓகே சார், விக்னேஷ் விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் பேசிக் கேமரா யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்டா போறப்போ ஹை மாடல் கேமரா வாங்குறதா இருந்துச்சுன்னா சோனி இல்லாட்டி 5D Mark 4 வாங்கினா எப்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க, உங்க சஜஷன் என்ன சார்? ஓகே, கரெக்ட் தானே, நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ அதுக்கு இந்த டிஸ்கஷன் முன்னாடி சொன்ன விஷயம் அதுதான். உங்களுக்கு நீங்க பேசிக் மாடல் கேமரால இருந்து உங்களை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்றது, உங்களுடைய கிராப்ஸ்மேன் கேமரால இருந்து நீங்க போற சமயத்துல டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சோனிக்கு போறதா நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, பேசிக்கலி என்ன கேட்டீங்கன்னா நீங்க நிக்கான் போகணுமா, கேனன் போகணுமா, இல்லாட்டி சோனி போகணுமா அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சில எக்ஸிஸ்டிங் லென்சஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி அந்த பிராண்ட்ல நீங்க கண்டினியூ பண்ணி நீங்க டிராவல் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க, இல்லாட்டி கம்ப்ளீட்டா ரொம்ப பேசிக் மாடல் வச்சிருக்கீங்க ஒரு பிராண்ட்ல, நான் வேற ஒரு கேமராக்கு வந்து நல்லா பெருசா அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் எனி பிராண்ட். ஆக்சுவலா அந்த ஆஸ்பெக்ட்ல யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் சோனி A7 R3 பாத்தீங்களா, இட்ஸ் பியூட்டிஃபுல் கேமரா. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். சூப்பர் கேமரா ஆக்சுவலா. சோனியோட A9 கூட ஃபேண்டாஸ்டிக்கான கேமரா, ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபிக்கும் ஆக்ஷன் போட்டோகிராஃபிக்கும் ஒரு கலக்கலான ஒரு கேமரா அது ஆக்சுவலா. டெஃபினட்டா போகலாம். அதே மாதிரி Mark 4 5D Mark 4 அதுவும் என்னோட வீடியோவில் நிறைய வீடியோவில் நான் ஷூட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் வந்து வெப்கேம் யூஸ் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய வெப்கேம் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலா. ஓகே, அண்ட் என் ரூமில் இருக்கக்கூடிய அவைலபிள் லைட்டை நான் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அதனால லைட்டிங்லாம் ரொம்ப கிரேட்டாக இருக்காது. ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ மாதவன் மேடி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டன் எதுக்குன்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, கரெக்டான கேள்வி தான் இது. நான் கூட கேட்பேன் எப்பவுமே, டிஜிட்டல் SLR கேமரால டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டன் எதுக்கு? ஏன்னா ஃபிலிம் கேமரால அது இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ஃபிலிம் கேமரா நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனில் வந்து அந்த பர்டிகுலர் அப்பேச்சருக்கு இல்லாட்டி பர்டிகுலர் லென்ஸ் போடுற சமயத்தில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எஃபெக்டிவாக ஷார்ப்னஸ் வரும், டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வரும் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண அப்பேச்சருக்கு நகம் லென்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும், அப்பேச்சர் க்ளோஸ் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் F16 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது உங்கள் லென்ஸினுடைய மேக்ஸிமம் அப்பேச்சரில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு F4 லென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வியூ வந்து F4ல தான் தெரியும். ஆனால் நீங்கள் வச்சிருக்க அப்பேச்சர் என்னது, உங்களுக்கு 16ல தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போறீங்க. 16ல எடுக்கும்போது படம் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா, இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது அப்பேச்சர் வந்து க்ளோஸ் ஆகி 16க்கு வரும். அப்போ எனக்கு வியூ ஃபைண்டர்ல எவ்வளவு தூரம் ஷார்ப்பா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது ஃபிலிம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா படம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டனை யூஸ் பண்ணி எடுப்பேன். பட் இப்போ டிஜிட்டல் SLR கேமராஸ்ல அது ஆக்சுவலா தேவையில்லை. ஏன்னா நீங்க ஒரு படமே எடுத்து பார்த்துடலாம். அதுக்கு DSLR கேமரா தான் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, F16ல ஒரு படம் எடுத்தாலும் படத்திலே தெரிஞ்சிட போகுது எவ்வளவு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வரும். அப்போ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டன் அங்கே தேவையில்லை ஆக்சுவலா. அண்ட் மிரர்லெஸ் கேமராஸ்ல இது இன்னும் ஈஸி. மிரர்லெஸ் கேமராஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 16ல வச்சீங்கன்னா 16 டெப்த் ஆஃப் ஃபீல்ட் தான் அதிலே தெரியும் வியூ ஃபைண்டர்லயே உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, அதனால வந்து இந்த மிரர்லெஸ் கேமராஸ்லயும் உங்களுக்கு DSLR கேமராஸ்லயும் வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ரீவியூ பட்டன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால நீங்க அதை டோட்டலா இக்னோர் பண்ணிக்கலாம்.
டிஎஸ்எல்ஆர்லையும் லைக் மிரர்லெஸ் கேமராஸ்லையும். குட். யார் அது கேட்டது 90Dக்கு பெஸ்ட் லென்ஸ் அப்படிங்கிறது? ரஞ்சித். ஓகே, ரஞ்சித் வந்து 90Dக்கு பெஸ்ட் பிரைம் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஓகே, லென்ஸ் பிரைம் லென்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலா வந்து உங்களோட தேவையை பொறுத்தது ஆக்சுவலா. ஓகே, நம்ம பாட்டுக்கு வந்து 35mm பெஸ்ட்னு சொல்லிட்டு போக முடியாது, இல்லை 50 பெஸ்ட்னு சொல்லிட்டு போக முடியாது, இல்லை 85 பெஸ்ட்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா மூணுமே வேற வேற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய லென்சஸ். 35 மாதிரி 85 இருக்காது, 85 மாதிரி உங்களுக்கு 35 இருக்காது. ஓகே, அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். சப்போஸ் நீங்க போர்ட்ரேட் நிறைய பண்ணுவீங்க, இல்லை கேண்டிட் வெட்டிங் போட்டோகிராஃபில நிறைய லாங் ஷாட்ல தூரத்துல இருந்து நீங்க க்ளோஸ் அப்ஸ் எடுப்பீங்க, அந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 85 போய்க்கலாம் நீங்க. ஓகே, இல்லை நீங்க நார்மலான ஒரு ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட்லாம் நீங்க நிறைய எடுப்பீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 50. நிறைய லேண்ட்ஸ்கேப் எடுப்பீங்க அப்படின்னா 35 போய்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து இந்த பிரைம் லென்சஸ்ல வந்து உங்களுடைய செலெக்ஷன் வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து உங்களுக்கு மாறணும். அது மாதிரி நீங்க மாத்திக்கலாம் நீங்க ஆக்சுவலா. ஓகே, ஃபைன், குட். ஹவு டு அச்சீவ், இது நல்ல கொஸ்டினா கேட்டிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, கோபி முத்துசுவாமி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹலோ சார், ஹவு டு அச்சீவ் f2.8 ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இன் f4 லென்ஸ்? எஸ், ஓகே, என்கிட்ட f4 லென்ஸ் தான் இருக்கு, ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க மீதி 2 விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க மீதி 2 விஷயம் உங்களுக்கு தெரியும். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அப்பர்ச்சர். ஓகே, இந்த கேஸ்ல உங்களுக்கு அப்பர்ச்சர் உங்களுக்கு கை கொடுக்கல, ஏன்னா உங்கள்ட்ட 2.8 இல்லை, உங்கள்ட்ட f4 தான் இருக்கு. ஒரு ஸ்டாப் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.8 அப்படிங்கிறது f4ல இருந்து 1 ஸ்டாப் லெஸ். ஓகே, ஸோ அங்கேருந்து டக்குன்னு வந்துட்டீங்கன்னா 4 கீழே வந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பார்க்கறது 2.8, ஒரு ஸ்டாப் தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. டெப்த் ஆஃப் ஃபீல்ட்லையும் ஒரு ஸ்டாப் வேரியேஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் மைண்ட் தட், 2-3 ஸ்டாப்லாம் கிடையாது. ஓகே, அதனால எங்கிட்ட வந்து 7200 f4 லென்ஸ் இருக்கு, இன்னொருத்தர் வந்து 7200 f2.8 லென்ஸ் இருக்கு அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் நீங்க கெயின் பண்றீங்க, அதை விட்டுருங்க ஆக்சுவலா. பிகாஸ் 2.8 லென்ஸ் இல்லை நீங்க சொல்லிட்டீங்க, f4 இருக்கு. f4 எனக்கு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வேணா நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா, நம்ம வந்து லைக் உங்க ஜூம் லென்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, மேக்ஸிமமா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ 7200 அப்படின்னா 200ல வச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு அதிகமாகும் போது டெப்த் ஆஃப் ஃபீல்டு உங்களுக்கு குறையும். ஸோ நீங்க 7200 லென்ஸ் வச்சிருக்கும் போது f4 வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு லென்ஸை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல்லா ஜூம் இன் பண்ணி 200ல வச்சு எடுத்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலா. மூணாவது என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்குள்ள உங்க சப்ஜெக்ட்டுக்கு கிட்ட வந்து எடுக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள கிட்ட வந்து எடுங்க. ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கும் கேமராக்குள்ள டிஸ்டன்ஸ் குறையும் போது டெப்த் ஆஃப் ஃபீல்டு உங்களுக்கு வந்து குறையும். அதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா, f4 லென்ஸ் இருக்கு, f4 வச்சுக்கோங்க. அப்புறம் 200mm ஃபோக்கல் லென்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எவ்வளவு கிட்ட வர முடியுமோ அவ்வளவு கிட்ட வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு 2.8ல இருக்கக்கூடிய வடக்கன்சி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் சில சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு மட்டுமே காரணம் சொல்லிட்டு நீங்க அந்த 7200 f2.8 லென்ஸ் வாங்காதீங்க. அது மாதிரி விஷயம் கிடையாது ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதுக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா, f4க்கும் 2.8க்கும் உங்களுக்கு. பட் இந்த காரணத்துக்காக வேண்டி தான் நான் அதை வாங்குறேன், எனக்கு பொக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டை தூக்கி போட்டுருங்க ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து வேற லென்ஸ், கம்ப்ளீட்டாவே 2.8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வேற லென்ஸ். ஐ வுட் ராதர் சே இட்ஸ் அன் அவுட்டோர் லென்ஸ். ஓகே, அதனால தான் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாட் காலரோட அது வரும். லாங் லென்ஸ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ், ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப நேரம் வெளியில அவுட்டோர்ல உங்களுக்கு எடுக்கணும். அவுட்டோர்ல நீங்க 2.8 போகும்போது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் உங்களுக்கு போதுமானதா கிடைக்கும். ஏன்னா தூரம் அதிகமா இருக்கும்போது என்ன உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். அதனால ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபில நான் f2.8 வச்சு எடுத்தேன் அப்படின்னா படம் எனக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாது. ஏன்னா அவ்வளவு தூரம் ஜாஸ்தி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சப்ஜெக்ட்ல இருந்து தூரத்துல இருக்கேன், கிட்ட வர தான் நான் உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பேக்ரவுண்ட்ல வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எதனால அஃபெக்ட் ஆகும் பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இந்த 2.8 f4 பத்திலாம் நம்ம பேசிட்டே இருக்க மாட்டோம். பிகாஸ் ஐ ஜெனரலி டோன்ட் மைண்ட் ஆல் திஸ் திங்ஸ். பிகாஸ் என்ன லென்ஸ் இருக்கோ அந்த லென்ஸ்ல என்ன பெஸ்ட் கிடைக்க முடியுமோ அது எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக் போட்டோகிராஃபியுடைய நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. கேமரா வாங்கிட்டா போட்டோகிராஃபி வந்துடாது ஆக்சுவலா. ஓகே, ஸோ கேமரா வாங்குறதுக்கு முன்னாடியும் கேமரா வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க லேர்ன் பண்ணணும் ஆக்சுவலா. மேபி முடிஞ்சா ஒரு ஃபார்மல் கோர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வீக்கெண்ட் கோர்சஸ் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இல்ல நீங்க இப்பதான் ஃபுல் டைம் போட்டோகிராஃபரா நீங்க போக போறீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஒரு லெங்தியான கோர்ஸ், 6 months கோர்ஸ் இல்லை 1 month கோர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, பட் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஆம்பிஷன்ஸ் ஃபார் போட்டோகிராஃபி அகாடமின்னு சொல்லிட்டு
ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து ஒரு 20 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே சூப்பராக செட்டில் ஆயிருக்காங்க. இல்லை, ஒரு 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 ஹை அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கூட நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, குட். பிக் மேக் ப்ரோ. ஓகே, பெர்லின். Okay. Yeah. Sir, I see people are getting upgraded to Kodak lights when compared to Chrome. What do you prefer for studio photos as well as outdoor photos? Which is best for investment initially? Okay. முன்னாடி நான் சொன்னேன் இதை பற்றி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் ஃப்ளாஷ் வாங்குறதா இருந்துச்சுன்னா வந்து கோடாக்ஸ் நீங்கள் செட்டில் ஆகலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பவர் பேக் இருக்குது, அதனால் அவுட்டோரில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்பர் 1 ஆக்சுவலாக. ஓகே, நம்பர் 2 நீங்கள் கம்பேர் டு Chrome வந்து கோடாக்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி உங்களுக்கு சீப்பர். ஓகே, ஸோ அதே மாதிரியான ஃப்ளாஷ் நீங்கள் Chrome வாங்க போனீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அதனால இண்டோர் மட்டும் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் Chrome. இப்போ நான் Chrome மட்டும் தான் வச்சிருக்கேன், கோடாக்ஸ் நான் வச்சுக்கல. ஓகே, ஏன்னா நான் நிறைய பார்த்தீங்கன்னா இண்டோர் ஃபோட்டோகிராஃபி தான் நான் பண்ணுவேன். ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி பண்ணால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் இருக்கும், கேபிள் எடுத்து ஏதாவது ஒரு சாக்கெட்டில் போட்டு நான் பவர் கொடுத்துருவேன் என்னுடைய ஃப்ளாஷுக்கு. பட் நீங்க போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் பண்றீங்க, அவுட்டோர் நிறைய நீங்க பண்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு Chrome வந்து அதனுடைய ஈக்குவலண்டான கோடாக்ஸோட ஈக்குவலண்டான ஃபிளாஷுக்கு போனீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க கோடாக்ஸோட ஃபிளாஷ்ல போயிட்டு நீங்க என்ன சொன்னா AD 200 AD 400 இல்ல உங்களுக்கு ரொம்ப பவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா AD 600 போகலாம். நீங்க அந்த மாதிரி ஃபிளாஷ் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு Chrome ஆக்சசரிஸ் இருந்துச்சு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சுவலா Chromeல கோடாக்ஸ் ஃபிளாஷ் வாங்கும்போது Chrome மவுண்ட் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன கேட்டீங்கன்னா இட் ஷுட் பி காஸ்ட் எஃபெக்டிவ், அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலா. ஐ திங்க் சோ ஃபார் சோ குட். கோடாக்ஸை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் வந்து நான் ஃபியூ ஃபிளாஷஸ் ஸ்பீட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா அவுட்புட் இருக்கு ஆக்சுவலா. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா, உங்களுக்கு ப்ரோ லைட்ஸ் பார்த்தீங்களா, அதாவது AD 400 வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட் கிவ்ஸ் குட் ரிசல்ட்ஸ். அதனால டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோடாக்ஸ் நீங்க செட்டில் ஆகலாம், எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. எஸ், குட். நிறைய क्वेश्चंस. ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசிக்கா என்ன கேமரா சஜஸ்ட்? யா, யார் கேட்டிருக்குது அது? ஃபைன், குட். ஸ்டூடெண்ட்ஸா நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேமரால வாங்கிக்கலாம் அப்படின்னு யாராவது கேட்டுக்க நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த சாட் ரொம்ப லெங்தியா இருக்கு, அதனால ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்றது கஷ்டம். இன்ஃபேக்ட் பக்கத்துல வந்து என்னோட டாட்டர் இருக்காங்க அண்ட் பிரீத்தா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அசிஸ்ட் பண்றாங்க எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்து நீங்க போட்டோகிராஃபிக்குள்ள வரதா இருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்க பேரண்ட்ஸோடைய மணியில தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மோரோவர் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால உங்களுடைய நாலேஜ் லெவல் போட்டோகிராஃபில நீங்க எந்த அளவுக்கு நீங்க டீப்பா போறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கரெக்டான ஒரு க்ளூ உங்களுக்கு இருக்கு. அதனால ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் சம் கேமராஸ் விச் ஆர் லிட்டில் பெட்டர் தேன் மிடில் ஆர்டர் கேமரா. ஸோ இப்போ கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லைக் 800D போகலாம், இல்லை 750D போகலாம் ஆக்சுவலா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே சமயத்துல 1100, 1200, 1300 மாதிரி அவ்வளோ பேசிக்கா இருக்காது ஆக்சுவலா. அதனால அது நீங்க திங்க் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபினால லேர்ன் பண்ணிக்கோங்க. அது மேபி வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ள உங்களுக்கு டீப்பா அது தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக்குள்ள நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நான் 1979 ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆவேன்னு நான் நினைக்கல ஆக்சுவலா. அப்போ நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நான் நினைக்கல ஆக்சுவலா. இன்னும் சொல்ல போனா நான் ஃபோட்டோகிராஃபி மென்டாரா ஆகும்னு நினைக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் சோ நேச்சுரலி அண்ட் இட் வில் ஹேப்பன் நேச்சுரலி ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா படங்கள் இந்த சின்ன கேமரால எடுத்தாலும் சாதாரண கேமரா எடுத்தாலும் படங்கள் நல்லா வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க, எல்லாரும் முதல்ல தட்டி கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, அடுத்த கேமரா வாங்குவீங்க, அப்படியே நீங்க போயிட்டே இருப்பீங்க ஆக்சுவலா. அதனால ஸ்டார்ட் வித் என்ன பண்ணுங்க, go for some simple cameras, relatively cheaper cameras. I think 750D in Canon or 800D in Canon should be a very ideal choice. அது நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க Nikon வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்க 7200 இல்லாட்டி 7500 நீங்க வாங்கிக்கலாம். அதெல்லாம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சோனி போனீங்க அப்படின்னா 6500 இல்லாட்டி 6300 அந்த மாதிரி மாடல்ஸ் நீங்க போய்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கக்கூடிய DSLR அண்ட் மிரர்லெஸ் கேமராஸ். பட் ஐ வுட் சஜஸ்ட் யூ, நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களால ஒரு மிரர்லெஸ் கேமரா வாங்க முடிஞ்சதுன்னா அதை வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலா. ஓகே, குட். யா, Canon 90D பத்தி நிறைய பேர் கேட்குறாங்க. Canon 90D ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஓவராலா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர்.
90D பத்தி ரிவ்யூ கூட கேட்குறாங்க. ரிவ்யூ வந்து ஐ திங்க் இப்போ நம்ம இதில் சொல்ல முடியாது. பட் நான் நிறைய ரிவ்யூஸ் கேமரா நான் கையில் எடுத்து நான் பார்த்ததில்ல, டு பி ஹானஸ்ட்லினோ லைக் நான் எடுத்து பார்த்ததில்ல. பட் வாட் ஐ ஃபவுண்ட் ஃப்ரம் அதர்ஸ் ரிவ்யூ, நிறைய வந்து இங்கிலீஷ் வீடியோஸில் நான் அதை பார்க்கும்போது 90D எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டெஃபரெண்டாக வந்து 80D விட ஒரு ஒன் ஸ்டெப் பெட்டராக தான் உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து கேனன்ல வந்து கிராப் சென்சார் கேமராவில் ஏபிஎஸ்சி சென்சார் கேமராஸ்லேயே இன்னைக்கு இருக்கிறதுலேயே வந்து அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் கேமரா, டாப் கேமரான்னு நான் சொல்லுவேன். அதனால டெஃபரெண்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிராப் சென்சார் தான் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெஃபரெண்டாக நீங்கள் 90D போய்க்கலாம். வண்டர்ஃபுல் கேமரா போத் ஃபார் லைக் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல்சோ ஃபார் வீடியோ. ஐ லவ் தட் இந்த டில்டிங் வியூ ஃபைண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இன்ஃபேக்ட் வீடியோ ஷூட் பண்ணும்போதும் சரிதான், இல்லாட்டி வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு அக்யூட்டான ஆங்கிள், லோ ஆங்கிள், டாப் ஆங்கிள்லாம் பண்ணும்போது, இல்லை ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கிற சமயத்தில் அந்த மாதிரி ஒரு டில்டிங் வியூ ஃபைண்டர் அப்படிங்கிறது அமேசிங்காக இருக்கும். ஈவன் உங்களுடைய 5D Mark 4 அது கிடையாது, இல்லை 850 டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் ஒரு 20 டிகிரிஸ் தான் உங்களுக்கு டில்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, ஈவன் சோனியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸில், ப்ரோ கேமராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோட்டலாக வந்து அந்த 360 டிகிரி ரொட்டேஷன் உள்ள எல்சிடி வியூ ஃபைண்டர் உங்களுக்கு கிடையாது. அந்த ஆஸ்பெக்ட்ல 90D இஸ் குட். வீடியோ குவாலிட்டி 80D இஸ் செமையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 80D இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைக் ஹைபிரிட் கேமராஸில், வீடியோ கேமராஸில் வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய கேமரா 80D. சேம் மிஷின், சேம் ப்ராசஸர் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி செட்டில் ஃபார் தட். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கேமரா நீங்கள் புதுசாக நீங்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட்டில் எது லேட்டஸ்ட் மாடலாக வந்திருக்கோ அது வாங்க ட்ரை பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் வந்து யூ வில் பி அட் பார் வித் த இண்டஸ்ட்ரி இல்லை. ஸோ இப்போ 90D வந்ததுக்கப்புறம் நீங்கள் 80Dயில் போய் செட்டில் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அந்த 90D வாங்குறதுக்குள்ள ஒரு 4-5 வருஷம் ஓடிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ யூ வில் ஃபீல் தட் யூ ஆர் நாட் லைக் கோப்பிங் வித் த மார்க்கெட் ஆக்சுவலாக. ஓகே, கேட்கறவங்க கேட்பாங்க, ஏன்னா 80D வச்சிருக்கேன் 90D இல்லைன்னு கேட்பாங்க ஆக்சுவலாக. இது வந்து இயற்கை, உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, நான் புதுசாக வாங்குறதா இருந்துச்சுன்னா அப்படி அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஆக்சுவலாக. நிக்கான் 5300 உங்களுக்கு, நிக்கான் 5300ல உங்களுக்கு வெட்டிங் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி இல்லை. எஸ், டார்க் ஆச்சு, பவர் போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லைப்பா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இல்லை. ஓகே, ஸோ லைட் போடும், அந்த லைட் போடும், இந்த லைட் போடும், இன்னொரு லைட் போடும். ஓகே ஃபைன், இதுவும் போட்டுக்கலாம். ஓகே ரைட், குட் ஃபைன். இதில் தள்ளிடுச்சு அது. ஓகே ஃபைன், குட் ரைட், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், ஐ திங்க் சாரி ஐயோ விட்டேன் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே இல்லை, தட்ஸ் நைஸ். கட்டுங்க, அடுத்து என்ன இருப்பார். ராஜன் விஜயகுமார் கேட்டிருக்காரு, வைரஸ்னால போட்டோகிராஃபி ஃபீல்டு சிறிது காலத்துக்கு பாதிப்பு ஏற்படும், உண்மையா? உண்மை, இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆக்சுவலா. நிச்சயமா வந்து ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும், அதுக்கு நம்ம வந்து தயாராக தான் நம்ம இருக்கணும் ஆக்சுவலா. ஓகே, மேபி நிறைய அசைன்மெண்ட்ஸ் எடுத்து பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கம்மியான ரேட்ஸ் தான் நிறைய சமயத்துல கோட் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஃபினான்ஷியல் பிஞ்ச் அப்படிங்கிறது இப்போ இருக்கும் இல்லையா. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு 6 மாசம் இல்லை, ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு இந்த நார்மலைஸ் வர்றதுக்கு. ஏன்னா நிறைய சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜில் அது வராது. அதாவது அத்தியாவசிய பொருள், அத்தியாவசிய சேவை அப்படிங்கிறதுல போட்டோகிராஃபி வராது உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, அதனாலதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. அத்தியாவசிய சேவையா இருந்துச்சு அப்படின்னா வெல் ஓகே ஃபைன், அது வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் உடனே வாங்கிடுவாங்க ஆக்சுவலா, பிகாஸ் அது ரொம்ப நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி. போட்டோகிராஃபி என்ன பண்ணுவாங்க, மேபி முதல்ல வந்து ஒரு 2 lakhs ருபீஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, 2 lakhs வேணாம் சார், நீங்க ஒரு 1 lakhல பண்ணுங்க, 4 போட்டோகிராஃபர் வேணா 2 போட்டோகிராஃபர் போதும் அப்படின்லாம் பேசுவாங்க. சில இதெல்லாம் இயல்பு, நீங்களே இருந்தாலும் அப்படித்தானே பண்ணுவீங்க. ஓகே, நீங்களே ஒரு கிளைண்ட் வந்தா கூட என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா, அந்த 3-4 months அந்த அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம இருக்கத்தானே செய்யும் இல்லையா. அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே குட். ஸோ இதுல வேற என்ன விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா, குயிக்கா நான் பேக்ல போறேன். ஓகே, வேற யாராவது என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம் சார். நெக்ஸ்ட் பேட்ச் பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? வா குட். ஸோ யாரோ ஒருத்தர் இதுல வந்து ஐ திங்க் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில அடுத்த பேட்ச் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் எப்போ ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலா. இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல, ஏன்னா அந்த கரண்ட் பேட்சே பார்த்தீங்கன்னா பாதியில நிற்குது. பேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் வந்துருச்சு, அதனால இந்த பேட்ச் வந்து அப்படியே பிரேக் ஆகி நிற்குது உங்களுக்கு. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, எங்களோட ஃபுல் டைம் கிளாஸ்
பேச்சஸுக்கு ஆன்லைனில் கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த 6 months கோர்ஸ், அப்புறம் வந்து 1 year கோர்ஸ், அப்புறம் 15 months கோர்ஸுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எங்கெல்லாம் தியரி போர்ஷன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் பேஸ்டாக சில விஷயங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ, அதாவது ஃபோட்டோஷாப் இல்லாட்டி வந்து லைட் ரூம், அதெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணிருக்கோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஊர்ல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க கம்ப்யூட்டர்ல அவங்க அது கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் வீக்கெண்ட் பேட்ச் மட்டும் அந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அது நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் போய் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு நான் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, அதனால அடுத்த பேட்ச் முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் ஐ திங்க் இப்போ அஸ்யூமிங் தட் உங்களுக்கு அந்த ஏப்ரல் எண்டோட வந்து உங்களுக்கு வந்து லாக்டவுன் முடிகிறதா வச்சுக்கலாம். இப்போ 8 o'clock பிரைம் மினிஸ்டர் பேச போறாரு உங்களுக்கு, அப்போ சொல்லுவார் உங்களுக்கு இல்லையா இன்னைக்கு. ஸோ எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அஸ்யூமிங் தட் இந்த எண்ட் ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா மேபி அது ஒரு மே மிட் வரைக்கும் அந்த கரண்ட் பேட்ச் உங்களுக்கு போகும். அதனால நீங்க அடுத்த பேட்ச் அப்படிங்கிறது ஜூன் மாசம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஜூன் மாசம் எங்களுடைய பேசிக் பேட்ச் அண்ட் அட்வான்ஸ் பேட்ச் வந்து எங்களுக்கு வந்து அதுல ஆரம்பிப்போம். அப்போ நீங்க பண்ணிக்கலாம் நீங்க ஆக்சுவலா. ஓகே, ambitions4.com வெப்சைட்ல நீங்க பாருங்க, அந்த டேட் அதை நீங்க அனௌன்ஸ் பண்ணிருப்போம் ஆக்சுவலா. ஓகே, ஃபைன், ஆல்ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நான் பார்த்துட்டே இருக்கேன். புக்கோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அது கமெண்ட்ல அனுப்புறோம்னு சொல்லிருங்க. பிரிண்டிங் பத்தி கேக்குறாங்க. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் பிரிண்டிங் வெட்டிங் ஆல்பம்ஸ்? இல்ல படி क्वेश्चंस படி போவாங்களா? போயிச்சு. ஓகே, வெல், வெட்டிங் போட்டோகிராஃபில ஆல்பம் பிரிண்டிங் பத்தி யாரோ கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆல்பம் பிரிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு இந்த அவுட்புட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆல்பமா கொடுத்துட்டு இருக்கோம், அதாவது பிரிண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். மேபி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. மேபி டவுன் த லைன் ஒரு 10 years கழிச்சு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அவுட்புட் நம்ம ஆல்பமா கொடுப்போமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா பிரிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து டிஜிட்டலா மாறிட்டு வர நேரத்துல ஃபியூச்சர்ல 10 yearsக்கு அப்புறம் எப்படின்னு தெரியாது. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம எதுல கொடுக்குறோம் அப்படின்னா பிரிண்ட்ல கொடுக்குறோம், ஒரு ஆல்பத்துல கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது டெஃபினட்டா அதுக்கு அட்மோஸ்ட் கேர் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா காஸ்ட்லி கேமரா வச்சிருப்பீங்க, நல்ல கேமரா வச்சிருப்பீங்க, சூப்பரான எக்ஸ்பென்சிவ் ப்ரொஃபஷனல் கேமரா வச்சிருப்பீங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிரியேட்டிவா எடுத்திருப்பீங்க, எல்லாம் நல்லா பண்ணிருப்பீங்க, அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் செமையா பண்ணிருப்பீங்க. லைட் ரூம்லயோ போட்டோஷாப்லயோ போய் அழகா பண்ணி அப்படியே அந்த படத்தை மெருகூட்டிருப்பீங்க ஆக்சுவலா. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த ஃபைல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு லேப்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது அவங்க அதை சரியா பிரிண்ட் பண்ணலன்னா நீங்க முதல்ல பண்ண அந்த 3 விஷயமே அவுட்டு. அதாவது நீங்க யூஸ் பண்ண கேமரா அவுட்டு, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அவுட்டு, உங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவுட், எல்லாமே அவுட் ஆக்சுவலா. அதனால நான் என்ன சொல்றேன்னா போட்டோகிராஃபர்ஸ்க்கு ஆக்சுவலா பிரிண்டிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இங்க வந்து ஒரு 10 ரூபா கம்மியா போடுறாங்க, இங்க ஒரு 5 ரூபா கம்மியா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்க பிரிண்ட் போடுறதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்க கிளைண்ட் கடைசியில பாக்குறது பிரிண்ட் தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்க கேமரா அவங்க பாக்குறது இல்லை, அவங்க பிரிண்ட்டை தான் பாக்குறாங்க. அப்போ வந்து பிரிண்ட்ல நீங்க நான் காம்ப்ரமைஸா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்க பேர் நிற்கும், உங்க போட்டோகிராஃபியை உங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. அதனால உங்களுக்கு உங்க ஏரியாலயும் சரிதான், உங்க ஊரை விட்டு தாண்டி வெளியூர்ல வேற இடத்துல நல்லா பிரிண்ட் போடுறாங்களா கண்டுபிடிங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஃபைல் எடுத்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பிளேசஸ்ல நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க, வெட்டிங் ஃபைல்ஸ் வந்து ஒரு லே அவுட் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுங்க, ஒரு 3-4 லேப்ல நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்து பிரிண்ட் போட்டு பாருங்க. அப்புறம் ஃபீட்பேக் செக் பண்ணி பாருங்க. போட்டோகிராஃபர்ஸ் வந்து எங்க போடுறாங்க, எந்த இடத்துல போடுறாங்கன்னு பாருங்க. அது மாதிரி லேப்ல கொடுத்து பிரிண்ட் போடுங்க. ஏன்னா கடைசியில நம்மளுடைய பேர் அப்படிங்கிறது இந்த பிரிண்ட்ல தான் உங்களுக்கு நிற்கும். அது நான் காம்ப்ரமைஸா பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலா. ஓகே, பிரிண்டிங் டெக்னாலஜி பிரிண்ட் பேஸ்டா நம்ம அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் இதை பத்தி நம்ம யோசிப்போம் நம்ம ஆக்சுவலா. ஓகே, குட், தட்ஸ் நைஸ். அர்ஜு ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கேமரா வாங்கும்போது கிட் லென்ஸோட வாங்கணுமா, இல்லாட்டி கிட் லென்ஸ் வேண்டாம், இல்லாட்டி வெறுமனா பாடி மட்டும் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலா. வெல், இது டிபெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. கேனனுடைய லைக் 90D கேமரா வாங்குறீங்க நீங்க. ஓகே, அதுல இங்க பாடி மட்டும் தனியா வாங்கிக்கலாம், இல்ல கிட் லென்ஸோட சேர்ந்து வாங்கிக்கலாம். கிட் லென்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா 18-55 கிட் லென்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, எனக்கு 18-55 வேணாம், எனக்கு 18-135 வேணும் அப்படின்னா யூ கேன் பை ஒன்லி த பாடி, லென்ஸ் தனியா வாங்கிக்கலாமே. ஸோ அதில் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது நீங்க கிட் லென்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. பட் உங்களுக்கு அந்த லென்ஸே போதும்னு ஃபீல் பண்ணீங்க, உங்களால ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா நினைச்சீங்க அப்படின்னா கிட் லென்ஸ் தான் வாங்கிக்கணும். இதெல்லாம் பியூர்லி உங்க சாய்ஸ் தான் ஆக்சுவலா. அண்ட் கிட் லென்ஸ்னால அது மோசம் நினைச்சிடாதீங்க நீங்க. அது நிறைய பேர் அப்படி ஒரு தாட் இருக்கு ஆக்சுவலா, கிட் லென்ஸ் அப்படின்னா அது மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஒரு கேமராவோட வந்து ஒரு லென்ஸ் வரும்போது அது ஜெனரல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லென்ஸ் பண்ணிருப்பாங்க.
ஓகே, ஏன்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு ஒரு வேலையை அது பண்ணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே, அதனால அதை போய் நீங்க என்ன பண்ண முடியாது, அதே சீரீஸ்ல உள்ள ஒரு எல் லென்ஸோட கம்பேர் பண்ணிட்டு இது மோசமா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, கம்பேரிசன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி விஷயத்தை தான் கம்பேர் பண்ண முடியும், ரெண்டுமே வேற வேற மாதிரி விஷயம் இருக்கும்போது கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் இன்ஃபேக்ட் எங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆம்பிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது கிட் லென்ஸோட தான் வருவாங்க. பட் அதில் எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நானே பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா இட் இஸ் நாட் தட் லென்ஸ் ஆர் த கேமரா தட் மேட்டர்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கன்சீவ் பண்றோம் ஐடியாவை, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா மேபி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ரோவா போகிற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஸோ தனித்தனியாக நீங்க வாங்கிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ, உங்களுடைய தேவையை பொறுத்தது தான் உங்களுக்கு. ஆக்சுவலா ஓகே, ஐபேட் ப்ரோல போட்டோஷாப் எடிட்டிங் பண்ணலாமா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டி அவுட்புட் வேணும். ஐபேட் ப்ரோல நம்ம வந்து போட்டோஷாப் எடிட்டிங் பண்ணலாமா ஒரு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா ஓகே, ஏன் பண்ணக்கூடாது, பண்ணலாம் நீங்க. ஆக்சுவலா ஓகே, ஏன் போன்ல கூட பண்ணலாம் உங்களுக்கு. இல்ல போன்ல கூட நம்ம என்ன பண்றோம், போட்டோ எடிட் பண்றோம் உங்களுக்கு. ஆக்சுவலா ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ், உங்களோட போட்டோவை எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதெல்லாம் இருக்கு. பட் ஒரு டெஸ்க்டாப்புக்குள்ளே லேப்டாப்புடைய ஒரு கேன்சி ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு ஐபாட்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஓகே, ஸோ அதனால யூஸ் பண்ணி பாருங்க நீங்க. ஐ டோன்ட் சே தட். ஓகே, உங்களுக்கு அதுதான் போதும் அப்படின்னா அதில் நீங்க பண்ணிக்கலாம். சரி, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கணும், அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நீங்க எதுல பண்ணீங்க அப்படிங்கிறது அது வந்து ரெண்டாவது தான். ஆக்சுவலா யாருமே அதை பத்தி கேட்க போறது கிடையாது. அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே, ஃபைன், தட்ஸ் கிரேட். ஓகேவா? மார்க் 4 அண்ட் EOS R. ஓகே, எது வாங்கலாம்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா யார் கேட்டிருக்கிறது? ஆக்சுவலா நேம் இல்லையா? ஓகே 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 ஓகே, மார்க் 4 வாங்கலாமா, EOS R வாங்கலாமா? சரி, ரெண்டுமே வேற வேறங்க. ஆக்சுவலா ஞாபகம், இது வந்து DSLR கேமரா, அது வந்து மிரர்லெஸ் கேமரா. அது எப்படி நான் வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு எப்படி கேட்க முடியும்? கேட்கவே முடியாது. ஆக்சுவலா போத் ஆர் 2 டிஃபரெண்ட் டெக்னாலஜிஸ். ஓகே, நீங்க வந்து மிரர்லெஸ் டெக்னாலஜிக்குள்ள போனோம் அப்படின்னா நீங்க ஐ திங்க் மார்க் 4 வாங்க வேண்டியது இல்லை, நீங்க வந்து EOS R வாங்கிக்கோங்க. ஆக்சுவலா ஓகே, இல்ல எனக்கு வந்து DSLR டெக்னாலஜி வேணும் அப்படின்னா நீங்க லைக் EOS R வாங்காதீங்க. ஸோ போத் ஆர் நாட் த சேம். ஓகே, ஸோ அந்த டெக்னாலஜி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா Canon இன்னுமே என்ன பண்றாங்க, DSLR கண்டினியூ பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், 1DX Mark 3 கேமரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு ஸோ இப்போ மிரர்லெஸ் மட்டும் தான் அவங்களுடைய மெயின் ட்ராக் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த புது மாடல் கேமரா வந்து ஹை எண்ட் கேமரால இப்போ ரிலீஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே ரெண்டு டெக்னாலஜி அவங்க தே வாண்ட் டு மெயின்டைன். ஏன்னா சில போட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து DSLR கேமராஸ் அந்த ஹேண்ட்லிங் அந்த ஒரு கன்வீனியன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ரெண்டுமே வேற வேலை அப்படிங்கிறதுனால இதுல சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, இதுல சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதனால இது ரெண்டையும் நம்ம தயவு செய்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா ஓகே, ஸோ அதனால மிரர்லெஸோட கம்பேர் பண்ணுவோம், DSLR கம்பேர் பண்ணுவோம். ஆக்சுவலா அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க ஒரு கேமரா, எனக்கு மிரர்லெஸ் போனா பெட்டரா இருக்குமா கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் வந்து ஒன்லி ஃபார் மிரர்லெஸ் உங்களுக்கு. ஆக்சுவலா அண்ட் இன்ஃபேக்ட் கேனனுடைய பெஸ்ட் மிரர்லெஸ் இஸ் yet to come, வரப்போது, வெயிட் பண்ணி வாங்குங்கல்ல. R5 நான் கூட ரொம்ப சீரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபரெண்டா வந்து EOS R விட மச் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வில் வெயிட் அண்ட் see. யா ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்க்கு எப்படி ஜாயின் பண்றது? யா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். பிகாஸ் நானும் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கறதுல ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்களும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கேள்வி, கடைசி கேள்வி நம்ம பார்த்துலாம். நீங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்றேன். டோன்ட் வரி அபவுட் தட். சூப்பரா வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ரிப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலா ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்களை போட்டோகிராஃபி கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டிருக்காரு. வெல், வீக்கெண்ட் கிளாஸா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஃபுல் டைம் கிளாஸா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க ஆம்பிஷன்ஸை கால் பண்ணுங்க. 9444441190 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. கவுன்சிலர் வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவார். ஆக்சுவலா கவுன்சிலர் இல்லை அப்படின்னா நான் அட்டன் பண்ணுவேன் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, நேரா வர முடிஞ்சுன்னா ஒரு முறை நேரா வாங்க, வந்து உங்களுடைய தேவை என்னங்கிறத சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, ஆக்சுவலா உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, நீங்க வந்து ஸ்கூல் முடிச்ச ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, இல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளான சில கோர்சஸை ரெக்கமெண்ட் பண்ணுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா டிசைட் பண்ணி அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். வரும்போது இருந்துச்சா என்ன பண்ணலாம், நீங்க எடுத்த சில போட்டோஸை நீங்க போன்ல கூட நீங்க சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஸோ தட் நீங்க பேசிக் ஜாயின் பண்ணலாமா அட்வான்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டேலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கவுன்சிலர் அதை பார்த்து என்ன பண்ணுவாரு, ஓகே உங்களுக்கு பேசிக் நல்லா ஓரளவுக்கு தெரியும் போல் தெரியுது, நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க அட்வான்ஸ் சேரலாம். இல்ல பேசிக்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், நீங்க பேசிக் நோட் படிங்கன்னு அவர் சொல்லுவார். ஆக்சுவலா ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க.
ஆம்பிஷனுடைய அடுத்த ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு மிட் ஜூன்ல ஆரம்பிக்க போகுது. அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. உங்களை யாராவது வந்து நீங்க +2 படிச்சதுக்கு அப்புறமோ 10th படிச்சதுக்கு அப்புறமோ இல்ல டிகிரி படிச்சதுக்கு அப்புறமோ நீங்க வந்து இல்ல விஸ்காம் படிச்சதுக்கு அப்புறமோ போட்டோகிராஃபிக்குள்ள நீங்க வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேபி இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். ஓகே, குட். 50 to 60 year old பீப்புளுக்கு கேண்டிட் வெட்டிங் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஒரு கிளாஸ் போட முடியுமா? 50 வயதுல இருந்து 60 வயதுக்கு உள்ளவங்களுக்கு கேண்டிட் வெட்டிங் போட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது பத்தி ஒரு கிளாஸ் போடணும்னு கேட்டிருக்காரு. ஏன், தாராளமா போடலாம். இன்ஃபேக்ட் வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா சில கோர்சஸ் எங்களால பண்ண முடியும். அதுதான் வந்து ஆம்பிஷனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஆடியன்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பொறுத்து கஸ்டமைஸா அந்த ட்ரைனிங் இருக்கும். டெஃபினட்டா அது மாதிரி போடும். நீங்க என்ன பண்ணுங்க, யூ கேன் ஷூட் அ மெயில் டு எஸ், இல்ல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நீங்க ஆக்சுவலா நம்ம பார்க்கலாம், அனௌன்ஸ் பண்ணலாம், கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அண்ட் இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொரோனாவுடைய இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கும்போது நிறைய நாங்க ஆன்லைன் போஸ்ட் நிறைய போடுறோம் உங்களுக்கு. நீங்க அதை பாருங்க. இன்ஃபேக்ட் நாளையில இருந்து நிறைய போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். முடிஞ்சதுன்னா இந்த ஆன்லைனோட சேட்ல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. I think amazing ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன். I think லைவ் chat ஆக்சுவலா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. I think ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி இது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது ஆக்சுவலா. டெஃபினட்டா தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப பிரமாதமா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என்னால ஒரு சில கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சது உங்களுக்கு ஆக்சுவலா. ஆனா கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, அதுவே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு ஆக்சுவலா. இது நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கிறதுனால we'll meet again more frequently. என்ன பண்ணலாம், இதை பத்தி நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ தட் இந்த 1-to-1 அப்படிங்கிறது லைவா போகும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது சம்பந்தமா நான் பேசுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஐ வாண்ட் டு சைன் ஆஃப் நவ். ஸோ ப்ளீஸ் டேக் கேர். வீட்டுக்குள்ளே இருங்க, தனியா இருங்க, வெளியில போறதை கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா. அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க ஆக்சுவலா. பிகாஸ் கவர்மெண்ட் சொல்றது நம்ம நன்மைக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா. இந்த கஷ்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். ஓகே, இதை நம்ம மீறணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதனால வந்து ப்ளீஸ் டேக் த அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ஸ்டே அலோன் அண்ட் ஸ்டே செப்பரேட்லி அண்ட் ஸ்டே இன்சைட் த ஹவுஸ். வீட்டுக்குள்ள அமைதியா இருங்க. இதை மாதிரி நாங்க உங்க வீட்டுக்குள்ளே நாங்க வரோம். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர்.